வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். ஸோ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் தொடங்கப்பட இருக்கு. நேற்றைய தினம் டே 1 பொறுத்த வரைக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஓடைய செல்ஃப் வேல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய மீட்டிங் போட்டு பேப்பர் வேல்யூஷன் எப்படி பண்ணணும், மார்க் எப்படி கொடுக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேப்பர் வேல்யூஷன் பண்ணக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு எழுதியிருந்தால் அவங்களுக்கு மார்க் கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் மீட்டிங் போட்டு கீ ஆன்சர்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2க்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. சப்ஜெக்ட் வைஸாக ஏஇக்கு பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி டே 1க்கான அப்டேட் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் என்னென்ன நடக்கும் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா சீனியர் அதாவது சிஎஸ்ஓ வேல்யூஷன் பண்ணாங்க. இன்றைக்கி ஏஇ வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஇயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிபரலாக தான் வேல்யூஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேற்று சிஎஸ்ஓ வேல்யூஷன் பண்ணும்போது சரியாக எது எழுதலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஆல் பாஸ் மட்டும் இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மீட்டிங்கான அப்டேட்டு +2 தேர்ச்சி சதவீதம் குறையக்கூடாது, விடை திருத்த ஆசிரியர்களுக்கு கடும் எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதல் நாளான நேற்று தலைமை விடைத்தாள் திருத்துபவர்கள் என்ற சிஇக்கள் விடைத்தாளை திருத்தினர். அப்போது விடை குறிப்புகளில் தவறு உள்ளதா, தினமும் ஆசிரியர் 24 விடைத்தாள்களை திருத்தமான நேரம் உள்ளதா, அதாவது 24 விடைத்தாள்களை திருத்தணும், சரிங்களா? ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்று முதல் உதவி விடைத்தாள் திருத்தினர் என்ற ஏஇக்களுக்கான மதிப்பீட்டு பணிகள் ஈடுபட உள்ளன. ஸோ நேற்று முழுவதும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஓடைய வேல்யூஷன் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏஇ பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஏஇகள் மதிப்பீடு செய்யும் பணிகளில் ஈடுபட உள்ளனர். மதிப்பெண் வழங்குவதை பொறுத்தவரை மிகவும் கண்டிப்புடன் இல்லாமல் நடுநிலையாக செயல்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸோ ரொம்ப பேப்பரை ஸ்ட்ரிக்டாக வேல்யூஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்ட்ரிக்டாக வேல்யூஷன் பண்ணால் யாருமே பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் நடுநிலையாக பார்த்தீங்கன்னா லிபரலாக வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க. பாடங்களை புரிந்து படித்து பதில் எழுதினாலும் அவர்களுக்கு முழுமையான மதிப்பெண் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வரும் காலங்களில் பாடங்களை புரிந்து படிக்கும் மாணவர்கள் மட்டுமே உயர்கல்வியில் தொடரவும், அதே மாதிரி நுழைவுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெறவும் முடியும் என்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அப்போ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் லிபரலாக தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எழுதியிருந்தாலே மதிப்பெண் பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். இப்போ 1 மார்க்லாம் 15 எழுதிட்டு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் அட்டன் பண்ணி ஏதாவது எழுதி வச்சுருந்தா அதுக்கு ரிலவெண்ட்டாக அரை மார்க்கு அந்த மாதிரி கொடுத்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஏப்ரல் 4ஆம் தேதி நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, அதாவது வேல்யூஷன் கேம்ப்பு மெயினாக யாருக்கான வேல்யூஷன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், 4/4/2025. இதில் மெயினாக சிஎஸ்ஓடைய செல்ஃப் வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏஇயோடைய வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 5/4/2025 இன்றைக்கி ஏப்ரல் 5, அதே மாதிரி ஏப்ரல் 17ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் நடக்கும். ஸோ எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் நடக்கும்போது உங்களுடைய மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மதிப்பெண் பட்டியலில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எவ்வளோ பேப்பர் வந்திருக்கு, பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, ஃபெயில் பர்சன்டேஜ் எவ்வளோ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏஇயோட பேப்பர் வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ சிஎஸ்ஓலாம் மீட்டிங் போட்டிருக்காங்க ஏஇக்கு. ஸோ ஒரு பேப்பரை பார்த்தீங்கன்னா நல்லா அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா திருத்தணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி பேப்பர்னு பார்த்தீங்கன்னா இப்போ சென்டர் மார்க்லாம் வந்துச்சுன்னா அந்த பேப்பர் ரொம்ப அக்யூரேட்டாக பார்ப்பாங்க. ஸோ ஏஇ வேல்யூஷன் பண்ணியிருந்தாலும் ஏஇ கரெக்டாக வேல்யூஷன் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி சிஇ ஒரு டைம் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி எஸ்ஓ ஒரு டைம் அக்யூரேட்டாக செக் பண்ணுவாங்க. ஸோ சென்டர் மார்க்குங்கிறது சாதாரணம் இல்லை. ஸோ இருந்தாலும் நேற்றைய தினமே ஒரு சில விடைத்தாள் மையங்களில் சென்டர் மார்க் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் ஆகிருக்கு. மேக்ஸ் ஆகட்டும், ஜுவாலஜி ஆகட்டும், பயாலஜி ஆகட்டும். ஸோ அதன் அடிப்படையில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் இன்று ஏப்ரல் 5ஆம் தேதி ஏஇக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. மெயினாக வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வு பணிகளை கண்காணிக்கிறதுக்கு மட்டும் 38 மாவட்டத்திலையுமே ஏற்கனவே 43,446 தேர்வு கண்காணிப்பாளர்களும் 4,470 பறக்கும் படையினர்கள் பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஸோ இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விடைத்தாள் திருத்தும் பணிகள் பார்த்தீங்கன்னா நடைபெற ஆரம்பிச்சிருக்கு. மெயினாக மே 9ஆம் தேதி உங்களுக்கான ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மே 9ஆம் தேதி தேர்வு முடிவுகளை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட உள்ளனர். விடைத்தாள் திருத்தும் பணிகள் கடந்த ஆண்டுகளில் நடைபெற்றது போல தவறு ஏதும் ஏற்படக்கூடாது, திருத்தும் பணிகள் நடைபெற வேண்டும் என அரசு தேர்வுகள் துறை இயக்கம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே வேண்டாம். ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா நடுநிலையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா
இன்றைக்கி வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஏஇயோட வேல்யூஷன் தான் நடக்குது. அதனால் மார்னிங் செஷன் ஒரு 24 பேப்பரு, ஆஃப்டர்நூன் செஷன் ஒரு 24 பேப்பர் இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. இன்னும் ஒரு சில சென்டரில் வந்து மார்னிங் வந்து 12 ஆன்சர் ஸ்கிரிப்ட், ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆன்சர் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பொறுத்த வரைக்கும் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி நான் தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் சீரியஸ் அப்டேட் 2 வந்து அது உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் கீ ஆன்சர் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ மேக்ஸுக்கு, அதே மாதிரி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மெயினாக காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கீ ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி சென்டம் வருது, பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கா, என்னென்ன ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நான் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த வீடியோலாம் உங்களுக்கு வரணும்னா மறக்காத மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. மெயினாக வேல்யூஷன் இன்றைக்கி வந்து நடக்குது. ஏஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஓ கொடுத்த பரிந்துரை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஏதோ எழுதியிருந்தாங்கன்னா அவங்கள பாஸ் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ண வேண்டாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க் எடுத்தால் பாஸ்னா ஒரு 14 மார்க்கு, 12 மார்க் இந்த மாதிரி வந்தால் கூட, ஒரு 10 மார்க் வந்தால் கூட 5 மார்க் இங்கே போட முடியுமான்னு பாருங்கள். ஏதாவது 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், அது எழுதியிருந்தால் அங்கங்கே அரை மார்க் போட்டு இந்த மாதிரி பாஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா +2ங்கிறது அவனுடைய வாழ்க்கை. அவன் கல்லூரிக்கு போனோம், அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது. மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனாலும் அவன் பாஸ் பண்ணி கல்லூரிக்கு போய் அவனுடைய ஃப்யூச்சர்னு சொல்லி தான் இந்த மாதிரி நிறைய பரிந்துரை கொடுத்துட்ருக்காங்க. அதனால் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஒரே ஆகாதீங்க. கண்டிப்பாக நல்லா தான் வந்து நடக்கும். மெயினாக நான் சொல்கிறது, நீங்கள் 1 மார்க்லாம் அட்டன் பண்ணி 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு அதுக்கு ரிலவெண்ட்டாக எதுவும் எழுதியிருக்கணும். எதுவுமே எழுதாது வெறும் 1 மார்க் மட்டும் எழுதிட்டு தான் அவங்க பாஸ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக 1 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து இருக்கணும். அதே மாதிரி 2 மார்க், 3 மார்க் ஏதாவது அட்டன் பண்ணிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் போயிட்டுருக்கு. நேற்றே அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. சரிங்களா? ஸோ தொடர்ந்து பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி வேல்யூஷன் ப்ராசஸ் நடக்குது, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நான் அடுத்தடுத்து வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ மே 9ஆம் தேதி +2க்கான ரிசல்ட் வந்து வரப்போகுது. அந்த ரிசல்ட் பார்க்குறது எப்படி பார்க்கணும், மார்க் ஷீட் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே லைவ் மூலமாக நம்ம டெமோ வீடியோ பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு வரணும்னா தொடர்ந்து மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. எனக்கு தெரிஞ்சு நேற்றே பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் 12th ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாத்துக்குமே ஆன்சர் கீ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ எந்த சப்ஜெக்ட்டுக்காவது நான் என்ன ஆன்சர் கீ அப்லோட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் எந்த சப்ஜெக்ட்டுக்கான 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 ஆன்சர் கீ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஏஇயோட வேல்யூஷன் தான் நடக்குது. ஏஇ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான வேல்யூஷன் பண்ண மாட்டாங்க. சிஎஸ்ஓ என்ன பரிந்துரை கொடுக்குறாங்களோ அதான். இப்போ ஏஇ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக வேல்யூஷன் பண்ணாலும் அதை சிஎஸ்ஓ வாங்கி பார்த்து ஏன் இதுக்கு மார்க் குறைச்சிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் இதுக்கு மார்க் கொடுக்கலாமே, பாஸ் பக்கம் வந்துருச்சு, கொஞ்சம் பாஸ் பண்ணி விடுங்க, இந்த மாதிரிலாம் நிறையா வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஏஇ வேல்யூஷன் பண்ணி மார்க் வந்து என்டர் பண்ண மாட்டாங்க. சிஎஸ்ஓ அகெயின் ஒரு டைம் வந்து பார்த்தோன்னா கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக வேல்யூ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. ஸோ அதனால் இன்றைக்கி வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இன்றைக்கி நடந்த வேல்யூஷனுக்கான அப்டேட் வந்து நான் நைட் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ இன்புட் தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வாங்க. அடுத்தடுத்து பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டடாக அப்டேட்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நன்றி.